புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் மதகடிப்பட்டு மற்றும் கலிதீர்த்தால் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாருங்க ஓட்டம் இங்க பாருங்க ஆளை சுத்திட்டு போட்டு சைடாக்கா சுத்தங்க புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதியன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேர்தல் களத்தில் போட்டி போட்டுக் கொண்டு வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா விநாயகம்பட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து தொகுதியில் வளர்ச்சி பணிகள் மேம்படுத்துவதற்கு ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகள் சேகரித்தார். இந்த தீவிர வாக்கு சேகரிப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். இந்த போங்க கிட்ட வாயா ஆரோவில் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி முத்திரையர் பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் ஆரோவில் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக விளையாடி பரிசுகளை வென்றனர். இந்த சிறப்பான சாதனை புரிந்த மாணவர்களை இசையம்பலம் பள்ளியின் தாளாளர் சஞ்சீவ் ரங்கநாதன், அனிதா ரஞ்சீவ் மற்றும் கவிதா ஆசிரியர் ஆகியோர் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் உடற்கல்வி ஆசிரியர் ராமமூர்த்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஒவ்வொரு தொகுதிகளிலும் பல்வேறு கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் குறிப்பாக நெட்டப்பாக்கம் தொகுதியில் அதிக வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழலில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அன்பரசன் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிர வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் மற்றும் ராமநாதபுரம் பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதே மாதிரி இந்த தேர்தல்ல இங்க பாருங்க பட்டன் ஓகேண்ணா. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தால் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொண்டமாநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தெலுங்கானா மாநிலத்தின் அமைச்சர் பொன்னம் பிரபாகர், நாடாளுமன்ற உறுப்பினர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் முகுல் வாஸ்னிக்கின் ஆகியோர் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தேர்தலையொட்டி தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகை புரிந்தனர். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்கள் புதுவை விமான நிலையத்தில் நேரில் சென்று அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் என் ரங்கசாமி போட்டியிடும் மங்களம் தொகுதியிலும், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடும் மண்ணாடிப்பட்டு தொகுதியிலும் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து தேர்தல் அதிகாரிகள் ட்ரோன் கேமராக்கள் மூலம் வான்வழி கண்காணிப்பு மேற்கொண்ட போது சில பகுதிகளில் வீடு வீடாக சென்று பணம் வழங்கிய காட்சிகள் பதிவாகியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பறக்கும் படையினர் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் சம்பவ இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டு விநியோகிக்க தயாராக வைத்திருந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பணம் விநியோகத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து தீவிர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறுவோருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில்
பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான IG பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் மூலக்குளம் JJ நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது மக்களிடம் பேசுகையில், கடந்த 20 வருடங்களாக அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வருவதாகவும், மகளிர் அமைப்புகள் மற்றும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகள் செய்து வருவதாகவும், அதேபோல் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து கொடுப்பதாகவும் உறுதியளித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சேவை வாக்காளர்களுக்கு மின்னணு முறையில் வாக்குச்சீட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டு அவற்றின் மூலம் வாக்களிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 85 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் 40% மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் அவர்களது வீடுகளுக்கு சென்று வாக்குகளை பதிவு செய்யும் பணியும் நிறைவு பெற்றுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் தபால் வாக்குச்சீட்டு மூலம் வாக்களிக்க புதுச்சேரி கோரிமேடு காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 6 மணி வரை காவல்துறையினர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இந்த தபால் வாக்குப்பதிவு செயல்முறையை வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் நேரில் கண்காணித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியன் வங்கியின் உதவி மண்டல அலுவலக அதிகாரி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நகை மதிப்பீட்டாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார் தலைமையேற்றார். சங்க தலைவர் நீலகண்ணன் தலைமை தாங்க மாநில செயலாளர் நர்த்தனராஜ் முன்னிலை வகித்தார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உதவி மண்டல அலுவலக அதிகாரியாக பணியாற்றும் சுப்பிரமணி கடந்த சில ஆண்டுகளாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் பணியாளர்களுக்கு எதிராக தனிமனித தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதனால் ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக செஞ்சி வட்டம் மழவதாங்கல் கிளையில் பணியாற்றிய சங்கர் என்கிற ஊழியர் கடுமையான மன அழுத்தத்தால் உயிரிழந்ததாகவும், அவரது குடும்பத்திற்கு இதுவரை எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்றும் சங்கம் தெரிவித்தது. மேலும் பல நகை மதிப்பீட்டாளர்கள் தூர இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு போக்குவரத்து மற்றும் உணவு செலவுகளுக்கான எந்தவித சலுகையும் வழங்கப்படாமல் தங்களது சொந்த செலவில் பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதனால் அவர்களுக்கு பொருளாதார மற்றும் மன ரீதியான பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும், அன்றாட பணிச்சுமை மற்றும் கட்டாய நேர விதிமுறைகள் காரணமாக பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சூழலில் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், குற்றச்சாட்டுகளுக்கு உடனடி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் NDA கூட்டணி வேட்பாளரும் அமைச்சருமான ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்த அவர் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்கள், அடிப்படை வசதி மேம்பாட்டு பணிகள் மற்றும் மக்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் மீண்டும் வாய்ப்பு அளித்தால் தொகுதியின் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் நோக்கில் புதிய திட்டங்களை அமல்படுத்துவோம் என்றும் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். அவரது பேச்சுக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததாக கூறப்படுகிறது. இந்த வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நல்லா
புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் கோபால் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் இணைந்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியின் நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் அடிப்படை வசதிகளில் பல குறைகள் உள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மேலும் தன்னை தேர்ந்தெடுத்தால் வருங்காலங்களில் தொகுதியை முழுமையாக மாற்றி குடிநீர், சாலை, வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதுடன் மக்கள் நலனுக்கான பல திட்டங்களை செயல்படுத்துவேன் என்று உறுதியளித்தார். அவரது வாக்கு சேகரிப்பிற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கினர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதி பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுடன் இணைந்து வணிகர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் தங்களது கட்சிக்கு ஆதரவு வழங்கி வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது தொகுதியில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் தன்னை தேர்ந்தெடுத்தால் வணிகர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படுவதுடன் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கந்தசாமி ஏம்பலம் கிராமத்தில் வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது அங்கிருந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வீடு வீடாக சென்று முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கைச்சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று வாக்காளர்களிடம் கூறி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அப்பொழுது கூட்டணி கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று திரளாக கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் கந்தசாமி வாழ்க, காங்கிரஸ் கட்சி வளர்க என்று கோஷங்களை எழுப்பி வாக்குகளை சேகரித்தனர். அப்பொழுது பொதுமக்களிடையே கந்தசாமி கூறுகையில், காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் ஏழை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வழங்கப்படும் என்றும் விடுபட்ட அனைத்து குறைகளையும் தீர்த்து வைப்பதாகவும் பொதுமக்களிடையே கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் சசிபாலன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் விசில் சின்னத்திற்கு ஆதரவு அளித்து வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது தொகுதியில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து மக்களிடம் கேட்டறிந்ததுடன் தன்னை தேர்ந்தெடுத்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து திட்டங்களையும் முழுமையாக செயல்படுத்தி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார். மேலும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு, மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சசிபாலன் மேற்கொண்ட வாக்கு சேகரிப்பிற்கு பொதுமக்களிடையே உற்சாகமான வரவேற்பு கிடைத்தது. அவர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் திரளாக திரண்டு ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நம்ம மோர் சூப்பர் மார்க்கெட்ல
ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் ஏம்பலம் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு தீவிரமாக ஓட்டுகள் சேகரித்து வருகிறார். கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஊர் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் கிராமவாசிகள், ஊனமுற்றோர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். சமூக சேவகரும் தொகுதியின் வேட்பாளருமான மோகன்தாஸ் ஓட்டுகள் சேகரித்தார். முன்னதாக அங்குள்ள சிவன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து பூஜைகளில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மோகன்தாஸ் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் வீடுவீடாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமி அரசின் சாதனைகளை எடுத்து கூறி ஓட்டுகள் சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், இந்த கிராமத்தில் சுகாதாரமான குடிநீர் மற்றும் சாலை, கழிவுநீர் வாய்க்கால் என்று பலதரப்பட்ட தேவைகளை, அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும். மேலும் ரங்கசாமி அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்து கூறி அத்திட்டங்கள் மீண்டும் தொடர்ந்திட ஜக்கு சின்னத்தில் ஓட்டுகள் அளித்து என்னை வெற்றி பெற செய்து மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியின் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு அமைந்திட வாய்ப்புகள் தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அப்போது ஊனமுற்றோர்கள் மற்றும் அப்பகுதி கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ஆமா, காலைல 7 மணிக்கெல்லாம் வந்துருங்க கோயிலுக்கு. முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மார்க்கெட் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர் சந்துரு கேஸ் ஸ்டவ் சின்னத்திற்கு தீவிரமாக வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது பொதுமக்களிடம் உரையாற்றிய அவர், தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினை மற்றும் பல்வேறு அடிப்படை வசதியின் குறைபாடுகளை முன்னுரிமையாக எடுத்துக்கொண்டு தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஓராண்டிற்குள் அவற்றை முழுமையாக சரி செய்து தருவதாக உறுதியளித்தார். மேலும் கூறிய வாக்குறுதிகளை குறிப்பிட்ட காலக்கெடுவில் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் ஓராண்டிற்குள் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் எனவும் வாக்காளர்களிடம் தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது சந்துருவின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். ஏற்படுத்தி தரப்படவும் புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பம் வடபால் வள்ளுவர் வீதியில் அமைந்துள்ள சின்னமயிலம் என புகழ்பெறும் திருக்கோவிலில் குடிகொண்டுள்ள வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 66வது ஆண்டு 108 காவடி பூஜை செடல் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு முன்பாக 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு மேல் கடலூர் பாண்டி மெயின் ரோட்டில் ரெட்டிச்சாவடி அருகில் உள்ள நதிக்கரைக்கு சென்று கலசம் எடுத்து வந்து பகல் 1 மணிக்கு கொடியேற்றுதலும் காப்பு கட்டுதலும் சாகை வார்த்தலும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிவசுப்பிரமணியனுக்கு சிறப்பு அபிஷேகமாக செய்து மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை மற்றும் இரவு சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக ரெட்டிச்சாவடி பகுதியில் உள்ள நதிக்கரையில் சென்று 108 காவடிகளுக்கு பால், சந்தனம், விபூதி, அபிஷேகத்தூள், பன்னீர், தேன், இளநீர் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் பூஜை செய்து அதனைத் தொடர்ந்து லாரி, டிராக்டர், கார், கிரேன், செடல், தேர் ஆகிய வாகனங்களில் சிவசுப்பிரமணிய சுவாமி அலங்காரத்தில் அலகு குத்திக் கொண்டு பகல் 1 மணிக்கு மேல் ஊர்வலமாக பக்தர்கள் பிள்ளையார்குப்பம் கோவிலுக்கு சென்றடைந்தனர். அதனிடையில் அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. மாலை 8 மணி அளவில் திருக்கோவில் எதிரில் ஆகாய ராட்டிச்சடல் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு 10 மணி அளவில் சுவாமி அலங்காரத்துடன் வீதி புறப்பாடும் நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிள்ளையார்குப்பம் வடக்கு வள்ளுவர் சமூகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
நகர் தொகுதி காந்தி திருநள்ளூரில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அப்பகுதி மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து பேட்ஸ்மேன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கொளுத்தும் வெயிலை பாராமல் வாக்கு சேகரித்த வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸுக்கு காந்தி திருநள்ளூர் பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அவருடன் ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ், இந்திரா நகர் தொகுதி மக்களுக்காக எப்போதும் பாடுபடுவேன், இந்திரா நகர் தொகுதியை வளர்ச்சியடைந்த தொகுதியாக புதுச்சேரியில் உருவாக்குவேன் என தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டசபை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் ஜீவானந்தபுரம் பகுதியில் உள்ள ஜலமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து ஜீவானந்தபுரம் மற்றும் நந்தா நகர் பகுதியில் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் கூறுகையில், முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் வைப்பு நிதி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார். உயர்கல்வி படிக்க மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்கியுள்ளார். காலை, பிற்பகல், மாலை உணவு திட்டங்கள், சீருடை, நோட்டு புத்தகங்கள், காலணிகள், சைக்கிள், சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்பட்டு மருத்துவம், பொறியியல் மற்றும் உயர் தொழில்நுட்ப கல்வி பயில்பவர்களுக்கு நிதி உதவி என வருங்காலத்தை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு ஏராளமான திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளார். இந்த திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பயனடைந்துள்ளனர். இந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்திட புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர வேண்டும். வருகிற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கரத்தை வலுப்படுத்த எனக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், இளைஞர் அணியினர் வீடு வீடாக சென்று வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி ஓட்டு கேட்டனர். முன்னதாக என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து பிரச்சாரத்திற்கு சென்ற இடங்களில் அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் ஆளுயர மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உள்ள போயிட்டு வந்துடும் பாசனா உள்ள போயிட்டு வந்துருவோம். புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட் பகுதியில் உள்ள ராக் இன்டர்நேஷனல் பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவ்விழாவில் சாய்ராம் பள்ளி முதல்வர் சுதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் மழலையர் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்த மாணவர்களின் பெற்றோர்களை ராக் கல்வி குழுமத்தின் தாளாளர் முகமது ஃபாரூக் மற்றும் பள்ளியின் முதல்வர் உஷா ராணி, துணை முதல்வர்கள் ரத்தினராஜ், இந்திரா ஆகியோர் அனைவரையும் வரவேற்று வாழ்த்தி பேசினார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பள்ளியின் நிர்வாகிகள் பேசுகையில், மழலையர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்காக அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இதுபோன்ற பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டு அவர்களின் எதிர்கால கல்வியில் சிறந்த மாணவர்களாக, சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவர்களாக வர வேண்டும் என்பதற்காக மழலையர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றதாக கூறினார். மேலும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மழலையர்களுக்கு பின்னணி இசை அமைத்து அவர்களை மேடைக்கு உற்சாகத்தோடு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பள்ளியின் PRO ஜாகிர் ஹுசேன் நன்றி உரை ஆற்றினார்.
தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆதரவுடன் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கிற குப்புசாமி நல்ல ஆசியோடு மாற்றத்தை உருவாக்க தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் வெற்றி வேட்பாளர் விநாயகம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தாகூர் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதி கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் மிகவும் பின்தங்கியுள்ளதாகவும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள், என் மக்களுக்காக இரவு பகல் பாராமல் அயராது உழைப்பேன் என்றும் எந்த நேரத்திலும் எனது அலுவலகம் எனது இல்லம் என் தொகுதி மக்களுக்காக திறந்திருக்கும், என் தொகுதி மக்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை நேரடியாக சந்திக்கலாம், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் என்று வரிசை எண் 5 குக்கர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூறி வாக்குகள் சேகரித்தார். மேலும் நிகழ்வில் தட்டாஞ்சாவடி தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பிரமுகர்கள் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் பிரமுகர்கள் என பலர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக சமூக சேவகர் அருள் செழியன் ஸ்டெத்தஸ்கோப் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதனை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதிகளில் மக்களை சந்தித்து அருள் செழியன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் அருள் செழியனுக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அண்ணா மச்சி இங்கே பேர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக சேவகரான பிரபாகர் கடந்த 20 வருடங்களாக பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். பிரபாகர் தற்பொழுது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு பிரபாகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலிண்டர் சின்னத்திற்கு முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் மேளதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிகள் மற்றும் நிலைமைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கம் அளித்து கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பை வலுப்படுத்தினர். தொடர்ந்து அவருக்கு பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அண்ணா